ஒரு வீட்டில் எந்தெந்த மெடிசன்ஸ்லாம் வச்சுக்கணும் சார், என்ன மாதிரி பிளேஸில் வச்சு அது சேஃபாக இருக்கும்? தேய்ச்ச உடனே அந்த எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணுறோம், அதில் எக்ஸ்பிரி டேட் வந்து போயிடுச்சு சார். நான் எந்த பிரச்சனைக்கும் எங்கள் அண்ணன் தான் சார் கேட்பேன். அவர் சொல்கிறது தான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு நான் உடனே மெடிசன் வாங்கிடுவேன் சார். அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு, இத்தனை நாள் போடுங்க, 5 நாள் போடுங்க, 10 நாள் போடுங்கன்னு சொல்லி ஒரு கோர்ஸை எழுதி கொடுக்குறாரு. இந்த கம்பெனிலாம் கிடையாதுங்க, வேற கம்பெனி இருக்கு, கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் டெஃபினெட்லி வந்து வியூவர்ஸ் நீங்கள் ஆர்ஜே டாக்ஸ் தமிழ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆர்ஜே டாக்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோங்க. நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் மெடிசன். ஸோ அந்த மெடிசனை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குங்க. அது இல்லாமல் எந்தெந்த மெடிசன் நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை சொல்ல நம்மகிட்ட ஒரு யங் அண்ட் டேலண்டட் எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம அந்த கேள்வி கேட்கலாம். எஸ் சார். சார், உங்களை பற்றி எங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் மௌசம் ராஜ். நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் ஃபார்மசி வித் ஸ்பெஷலைசேஷன் இன்டூ மேனுஃபேக்சரிங்கில் இருந்திருக்கேன். ஏன்னா பிஃபார்ம் வந்து ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டிலேருந்து பண்ணியிருக்கேன், விச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து நான் NMIMS யூனிவர்சிட்டி மும்பையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் வெறும் மேனுஃபேக்சரிங்கில் R&D பண்ணிவிட்டு இப்போ சேலமில் வந்து நாங்கள் 2 ரீட்டைல் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபார்மசி வச்சுருக்கோம். அட் த பாயிண்ட் ஆஃப் கேர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் லாஸ்ட் 12 இயர்ஸாக வந்து பேஷண்ட் கேரில் இருக்கோம். சார், ஃபார்மசியில் கிட்டத்தட்ட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது சார். நான் கேட்க போகிற கேள்வி, முதல் கேள்வி என்னன்னா, ஒரு வீட்டில் எந்தெந்த மெடிசன்ஸ்லாம் வச்சுக்கணும் சார்? உதாரணத்துக்கு சளி, காய்ச்சல், அப்புறம் அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எந்த மெடிசன் நம்ம வச்சிருக்கணும் சார்? இந்த மெடிசன்லாம் கண்டிப்பாக வச்சிருக்கணுங்கிற லிஸ்ட்டு சொல்லுங்கள் சார். சார், வீட்டில் வைக்கிற மெடிசன்ஸ் வந்து வெவ்வேறு ஏஜ் கேட்டகரிக்கு வெவ்வேறு மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படும் சார். முக்கியமாக வந்து சொல்ல போனால் பேபிஸ், மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் தேவைப்படுதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். இன்ஃபேன்ட்ஸ்க்கு வந்து, அதாவது நியூ பார்ன்ஸ்லேருந்து அப் டு 7 to 8 years ஆஃப் ஏஜ்க்கு காய்ச்சலுக்கு மருந்து, வாமிட்டிங்க்கு மருந்து அண்ட் அலர்ஜி சம்மந்த மெடிசன்ஸ் மட்டும் வீட்டில் இருந்தால் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போதும். மிடில் ஏஜ் குரூப் ரஃப்லி அபவுட் 9 to 35 years ஏஜ்க்கு காய்ச்சலுக்கு பெயின் கில்லர்ஸ், ஆன்டாசிட், அலர்ஜி, அது இல்லாமல் இன்ஜுரி சம்மந்தப்பட்டது மெடிசன்ஸ் லைக் காட்டன், காஸ், பேண்டேஜ், ஆன்டிசெப்டிக் லிக்விட், இந்த மாதிரி மெடிசன்ஸ் இருந்தால் போதும். இது தவிர ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி ஓல்ட் ஏஜ் பட் ஆனால் 35 yearsலேருந்து மேலே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற மெடிசன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கேன், அதாவது காய்ச்சல், பெயின், லூஸ் மோஷன்ஸ், ஆன்டாசிட், அலர்ஜி, அது தவிர கூட வந்து குளோபிடோக்ரல், ஆஸ்பிரின் அண்ட் அட்டோர்வாஸ்டாட்டின். இது மெயினாக இந்த கடைசி 3 ஐட்டம் நான் சொன்னது வந்து ஒரு ஹார்ட் சம்மந்த மெடிசன்ஸ், ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம வச்சா போதும். விவஸ், சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெடிசன் வந்து கட்டாயம் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த மெடிசன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் நோட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மெடிசன்ஸ்லாம் நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கோங்க. நானே சில மெடிசன்ஸ்லாம் அவர் சொன்னதெல்லாம் நான் வாங்கணும், மெடிக்கல் ஸ்டோரில் போய் நான் வாங்கிடுறேன். மெடிசன் நீங்கள் வாங்க சொல்லிட்டீங்க, அந்த மெடிசனை நான் எத்தனை நான் வாங்கணும், அதே மாதிரி நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும், நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கணுமா, எந்த மாதிரி பிளேஸில் வச்சு அது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார், நீங்கள் வாங்குகிற மெடிசன்ஸ் வந்து இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எய்டுக்காக மெடிசன்ஸு. ஸோ இது நிறையாலாம் வாங்க தேவையில்லைங்க சார். ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரிப் வாங்கினாலே போதும். முக்கியமாக வாங்கி வச்சுட்டு இப்போ என்ன மெடிசன் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் ஒரு மெடிசன் வந்து நீங்கள் தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு அது மெடிசனோட பேர், அதோட என்ன யூஸு அண்ட் அதோட எக்ஸ்பைரி டேட் மட்டும் முக்கியமாக வந்து ஒரு மெடிசன் கவரில் வந்து அதை லேபிள் பண்ணி வச்சா போதும். ரிகார்டிங் த ஸ்டோரேஜ் ஆஃப் மெடிகேஷன் சொன்னீங்கன்னா, இப்போ ஸ்டோரேஜ் மெடிசன்ஸ் வந்து எப்பயுமே ஜென்ரலி காமனாக டேப்லெட்ஸ் வந்து எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணால் போதும், விச் இஸ் 25 to 30 degrees Celsius. ஒரு சில மெடிசன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அந்த பவுடரில் ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா, தண்ணி அதில் கலந்துட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருக்கோம். அதுவும் வந்து 5 daysக்கு மேலே வந்து வச்சுக்க கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஐ ட்ராப்ஸ் அண்ட் இயர் ட்ராப்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 1 monthக்கு மேலே வந்து அது யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அதுவே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கும். இந்த இன்ஃபெக்ஷனாக சோர்ஸ் இருந்தால் அது வந்து 1 month ஓப்பன் பண்ண வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனாலேயே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்கும். 3வது இன்சுலின். இன்சுலின் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் மெடிசன், வந்து மெயினாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இன்சுலின் வந்து ஜென்ரலாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.
இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப் டு 4 வீக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். மெயின் திங் நமக்கு என்ன ஞாபகம் வைக்கணும்னா, எந்த மெடிக்கேஷனும் வந்து டைரக்ட் சன்லைட்டு கிச்சனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம்னா டைரக்ட் வந்து ஹீட் சோர்ஸ் இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து கார் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் டைரெக்டாக வச்சா மெடிசின்ஸ் வந்து சீக்கிரமாக கெட்டு போகும். அதனால டைரக்ட் சன்லைட் டைரக்ட் ஹீட் பக்கத்தில் எப்பயுமே வைக்கிறது கூடாது. சார் சூப்பராக சொன்னீங்க. நான் வந்து ஆக்சுவலாக காரில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேப்லெட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். அந்த டேப்லெட்ஸ்லாம் இன்றைக்கே வந்து தூக்கி போட்டுடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுருக்கேன் சார். ஸ்ட்ராவில் வச்சுக்கோங்க சார், அதுதான் பெஸ்ட்டு. அப்படியா சார்? சூப்பர் சார். சார் என் வீட்டில் 2 வருஷமாக வந்து ஒரு ஆயில்மெண்ட் இருக்குங்க சார். அந்த ஆயில்மெண்ட்டு அர்ஜென்ட்டுக்கு வந்து ஒரு அடிபட்ட உடனே டக்குன்னு எடுத்து அந்த ஆயில்மெண்ட்டை தேய்ச்சிட்டேன் சார். தேய்ச்ச உடனே அந்த எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணுறோம், அதில் எக்ஸ்பிரி டேட் வந்து போயிடுச்சு. அப்படின்னா எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா சார்? சார் மெடிசின்ஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மெடிசின்ஸ் எப்பயுமே பீரியாடிக்கலி எக்ஸ்பைரிக்கு வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 3 to 4 months வந்து எந்த மெடிசன் நம்ம வந்து நியர் எக்ஸ்பைரி இருக்குது இல்லை எக்ஸ்பயர் ஆயிருக்கு வந்து ஒரு ப்ரொசீஜராக வந்து நம்ம கரெக்டாக டிஸ்கார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இன் கேஸ் ஏதோ இந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, டாபிக்கல் மெடிசன்ஸ் முழுங்குற மெடிசன்ஸ் வந்து எனி காஸ்ட் வந்து ஈவன் வந்து ஒரு சிங்கிள் டோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பைரி மெடிசன்ஸ் எடுத்துவே கூடாது. ஜஸ்ட் இன் கேஸ் ஏதோ டாபிக்கல் ஆயின்மெண்ட் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இமீடியட்டாக அந்த ஏரியாவை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரக் அலர்ஜி ஆகாமல் இருக்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பை ரூல் ஆர் பை ப்ராக்டிஸ் டெஃபினெட்லி வந்து எக்ஸ்பயர் மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு ஆகவே கூடாது. சார் நான் எந்த பிரச்சனைக்கும் எங்கள் அண்ணனை தான் சார் கேட்பேன். அவர் சொல்கிறது தான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு நான் உடனே மெடிசன் வாங்கிடுவேன் சார். அந்த அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அண்ணன் டாக்டரா சார்? டாக்டர் இல்லை சார், எங்கள் அண்ணன் கூகுளா சார்? இந்த காலத்தில் கூகுள், பழைய காலத்தில் வந்து ரிலேட்டிவ் பெரியம்மா சித்தி அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து இதே ப்ராப்ளம் இருந்துச்சு, நீ இந்த மாத்திரை சாப்பிட்டேன் சரியா போச்சுன்னு சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்து எப்பயுமே டெஃபினெட்லி நீங்கள் எந்த சர்ச் இன்ஜின் இல்லை எந்த ரிலேட்டிவும் கேட்காதீங்க சார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்போதுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஒரு ஹெட் ஏக் இல்லை ஃபீவருக்கு நீங்கள் மெடிசன் போட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அந்த ஹெட் ஏக் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னா எதனால வந்து அந்த ஹெட் ஏக் வருதுன்ட்டு நம்ம வந்து விசாரிக்கிறது தான் முக்கியம். ஒரு ஹெட் ஏக் வந்து ஜென்ரலாக ஒரு மைக்ரைன் கூட இருக்கலாம், டீஹைட்ரேஷன் கூட இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஹெட்ஏக் மெடிசனே வந்து நீங்கள் உங்கள் மெயின் ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் ஹெட்ஏக் வந்து அப்பப்போ நீங்கள் பெயின் கில்லர் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணல. ரெண்டாவது வந்து அந்த ஹெட்ஏக் மெடிசன்னாலே வந்து ஒன்று வந்து உங்களுக்கு அசிடிட்டி வரும், உங்களுக்கு பசி குறையும், இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டே ஒரு பெயின் கில்லர் வந்து அடிக்கடியே எடுத்துகிட்டே இருப்பாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து அவங்க கிட்னியில் கூட எஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய நோய்க்கு வந்து நீங்கள் வெறும் ஓவர் த கவுண்டர் ஆஃப் மெடிசன் செல்ஃப் மெடிக்கேஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மெடிசனுக்கு ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் போகாமல் வந்து நீங்கள் வெறும் கூகுள் இல்லை ரிலேட்டிவ் சொல்லனால நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை வந்து தான் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் டிலே பண்ணாமல் அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ். செல்ஃப் மெடிசன் கண்டிப்பாக கூடவே கூடாது. அது எவ்வளோ பெரிய எஃபெக்டை உருவாக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்மீடியட்டாக அப்படி ஒரு யோசிச்சிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா? ஷோர் சார். எஸ் சார். சார் இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம், அவர்கிட்ட பிரச்சனையை சொல்கிறோம், அவர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு, இத்தனை நாள் போடுங்க, 5 நாள் போடுங்க, 10 நாள் போடுங்கன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் சொல்லிடுறாரு. பட் நான் மெடிக்கல் ஸ்டோரில் போனோடனே இது 2 நாள் போட்டால் சரியாக போயிடுமே அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் ஒர்க் ஆகும். இது சரியா சார்? சார் ஜென்ரலி வந்து ஒரு மெடிசன்ஸ் வந்து 5 days இல்லைனா 10 days வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் காமன்லி வந்து 2 விஷயத்துக்கு பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், ரெண்டாவது வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பேசிக்லி தமிழில் சொல்ல போனால் ஒரு கிருமி நாசினி வந்து எதனால வந்து நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுனா ஜென்ரலி வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம உடம்புல வந்து அந்த கிருமி வந்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்காக இருக்கும். அது வந்து 1 டோஸ் 2 டோஸில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் சாப்பிட்டா அது வந்து கிரும்பி அமுங்கிரும், ஆனால் ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அதை 2 days நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது அமுங்கின விட ஒரு வாரம் கழிச்சு வந்து அது திருப்பி வந்து அது கோடிக்கணக்காக வந்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ திருப்பி உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இன்கேஸ் அது திருப்பி ரீஅக்கர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு கேட்காது. அதோட பவரான ஆன்டிபயோட்டிக்கை தான் திருப்பி வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக வந்து இன்கேஸ் டாக்டர் வந்து 3 days இல்லைனா 5 days அந்த மெடிசன் சொல்கிறாங்கன்னா அந்த கோர்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு தான் அது பாதிப்பு இந்த லாங் ரன். ஓகே விவர்ஸ், சார் சொன்ன மாதிரி நம்ம 5 நாள்னா 5 நாள் கண்டிப்பாக எடுத்துடணும். ஏன்னா திருப்பி நம்மளுக்கு தான் செலவு அதிகமாகும். ஸோ ஒரே செலவில் முடிக்கணும்னா டாக்டர் என்ன சொல்கிறாரோ 5 நாளோ 10 நாளோ அதை அப்படியே மெடிசன் கோர்ஸை சாப்பிட்டா தான்
நம்மளுக்கு 100% க்யூர் ஆகுங்கிறத சார் சொல்லியிருக்காரு. கரெக்ட். ஓகே சார், அக்ரி. நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். சார், டாக்டரை பார்த்து முடிச்ச பிறகு டைரெக்டாக மெடிக்கல் ஷாப் தான் சார் வரும். மெடிக்கல் ஷாப் வந்தோன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை உங்ககிட்ட கொடுக்குறோம் சார். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கம்பெனிலாம் கிடையாதுங்க, வேறு கம்பெனி இருக்குது, கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வேறு கம்பெனி நம்ம மாத்திரையை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஏதாவது கேடு வருமா சார்? ஆஸ் பர் த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், டாக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்து ஏதோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் அதோட ஜெனரிக் நேம் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். ஏதோ ஒரு காரணனால இன்கேஸ் டாக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இந்த ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஜெனரிக் நேமில் எந்த பர்டிகுலர் பிராண்ட் மார்க்கெட்டில் இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. என்ன ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறதா இருந்ததுன்னா, ஒன்று வந்து அந்த காம்பினேஷன் வந்து சேம், அந்த காம்பினேஷனில் அந்த பர்டிகுலர் பவர் வந்து சேமாக இருக்கா இல்லையான்ட்டு. இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, எந்த மெடிசின் வந்து இந்தியாவில் இன்கேஸ் மார்க்கெட்டிங் வருது, ஃபார் தட் மேட்டர் இந்தியான்னு இல்லை எந்த கண்ட்ரிலையும் மார்க்கெட்டிங் இருக்குன்னா அந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ், குவாலிட்டி நார்ம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் மெடிசன், அந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து அதை மீட் பண்ணாதான் அந்த மார்க்கெட்டில் வரும். எந்த மெடிசனும் சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் மார்க்கெட்டில் வரவே வராது. ஸோ எந்த பர்டிகுலர் பிராண்ட் இருந்தாலும் ஓகே, ஆனால் அந்த மெடிசன் அதே பவர் அதே காம்பினேஷன் இருந்தால் இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் டு டேக் தட் மெடிசன். சார், இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறதா இருந்தோம்னா, இன்கேஸ் வந்து நம்ம கிட்ட ஒரு 2 பிராண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மெடிசன் வந்து இன்கேஸ் 2 பிராண்டில் இருக்குங்கன்னா அதில் வந்து எந்த பிராண்ட் வந்து மோர் எக்கனாமிக்காக இருக்குது, அதாவது எது ரேட் கம்மியாக இருக்குது, அந்த பிராண்ட் கூட நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி எந்த மெடிசனும் மார்க்கெட்டில் வர்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மசியில் நீங்கள் போனீங்கன்னா எந்த மெடிசனும் வந்து சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் எதுவுமே இருக்கிற வாய்ப்பு இல்லை. எல்லாமே வந்து குவாலிட்டியான மெடிசன்ஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக எது ரேட்டு கம்மி அது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சூப்பர் சார். விவர்ஸ், நம்ம வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் அந்த கம்பெனிலாம் கவலைப்படாதீங்க. அந்த ட்ரக்ஸ் இருக்கா, அந்த வந்து காம்பினேஷன் இருக்கா மட்டும் பார்த்தா மட்டும் போதும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதான். ஸோ சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க. ஆர்ஜே டாக்ஸ் வியூவர்ஸ், நம்மளுக்காக சார் வந்து நிறைய கேள்விகளுக்கு சூப்பராக பதில் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், எங்களுக்காக வந்ததுக்கு. தேங்க்யூ சார். ஸோ எங்கள் வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இது ஒரு நல்ல முயற்சிங்க சார். ஒரு காமனான டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம இப்போ ஒரு ஜனங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்லைட்மெண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஒரு நல்ல முயற்சி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். பெஸ்ட் விஷஸ் டு தட். அண்ட் டெஃபினெட்லி வந்து வியூவர்ஸ், நீங்கள் ஆர்ஜே டாக்ஸ் தமிழ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், மருந்து நம்மளை காக்கும், அதே நம்ம தப்பாக பயன்படுத்தணும் அதை நம்மளை கெடுக்கும். ஸோ மருந்தை பற்றி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், மெடிசனில் எந்தெந்த மாதிரி இதெல்லாம் சேஃபாக வச்சுக்கணும், எந்தெந்த மெடிசன் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற பல கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ராஜேஷ்.